அந்த 4 டீம் பார்க்கணும். ஆர்ஆர், பி பஞ்சாப், எஸ்ஆர்எச், டெல்லி. எது வேணாலும் பார்க்கலாம். டெல்லி போமா? டெல்லி போவோம். டெல்லி ஓபனர்ஸ் யார் உனக்கு? கேஎல் ராகுல் கூட யார் ஓபனர்? அபிஷேக் பொரல். நிஜமாமேவா? டேய் அவன் தானே போன சீசன் ஓபனிங் ஆனா, என்னடா கேக்குற? அவனும் ஃபேஃப் தானே இருந்தாங்க. ஃபேஃப் ஆடுனாங்க. ஃபேஃப் அது வந்து ஃப்ரேசர் மிகருக்கு ஆடுனாங்க. பொரல் தான், எனக்கு தெரிஞ்சு பொரல் தான் ஓபனிங். ராகுல், பொரல். அதான் நிதிஷ் ராணாவை ட்ரேட் பண்ணிட்டாங்க. அவன் நம்பர் 3. நம்பர் 4 வந்து போன வருஷம் கருண் நாயர் ஆடினான். ஒருவேளை அவன் வேணாம்னு நினைச்சாங்கன்னா சமீர் ரிஸ்வி இருக்கான். ஏன்னா ராகுல் பொரல் ஆடுறாங்க. ராகுல் பொரல் தான் ஆடுவாங்கிறது என்னோட கருத்து. அப்படிதான் போன வருஷம் ஆடினாங்க. ராகுல், பொரல், ராணா நம்பர் 3. நம்பர் 4 வந்து கருண் நாயர் அல்லது ரிஸ்வி. நம்பர் 5 வந்து அசுதோஷ் சர்மா. நம்பர் 6 வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். 6th வருவான். நம்பர் 7 ஃபினிஷரா தான் பார்க்கணும், வேற வழி இல்ல. இல்லனா ஸ்டப்ஸ் 5 வருவான், அசுதோஷ் 6 வருவான். ஆமா, ரெண்டு பேர் ஃபினிஷர்ஸ். ஓகே. 7 அக்ஷர் பட்டேல். 8 வந்து அந்த போன வருஷம் சொல்லுங்க ஸ்பின் போடுவானே, அவன் நல்லா கூட ஒரு மேட்ச் கூட ஃபினிஷிங் பண்ணான். பேரு இருப்பா, விப்ராஜ் நிசாம். ஆமா, விப்ராஜ் நிகமா. 8 ஆச்சு. குல்தீப் 9, முகேஷ் குமார் 10, மிச்சில் ஸ்டாக் 11. ஒரு பிளேயர் அந்த இதா வேணும்னு வைங்க, நட்டு, சமீரா. நட்டு வந்து ஒரு ஃபிட்டா இருந்தான்னா ஒரு பவுலிங் பேக்கப். சமீரா வந்து ஸ்டார்டிங் பேக்கப். ஆனா பேக்கப் இவனுக்கு எடுக்கணும். பேக்கப் எடுக்கணும். ஓபனர் ஓகே, அபிஷேக் பொரல் ஸ்டில் an எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ரிலையபிள் ஓபனர் ஃபேஃப் மாதிரி ஒரு பிளேயர் உனக்கு ஒரு நல்லா கச்சாங்கன்னா எடுத்து போட்டுக்கலாம், தப்பில்ல. அகைன் இந்தியன் மிடில் ஆர்டர், ரிலையபிள் இந்தியன் மிடில் ஆர்டர் தான் ஸ்டில். ஆனா அது வேற ஆளே இல்ல, வெறும் பிளேயர்ஸ். இவனுக்கு பேக்கப் பிளேயர்ஸ் நிறைய எடுக்கணும். 17 பேர், 8 பிளேயர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். 8 பிளேயர் எடுக்கணும். 5 இந்தியன், 3 ஃபாரின் எடுக்கணும். அந்த ஃபாரினர் ஒரு ஹிட்டர் வேணும் மிடில் ஆர்டர்ல, அந்த மாதிரி எடுக்கணும். ஓபனர் உனக்கு ஒரு டேஷிங் ஓபனர். அகைன் ஃப்ரேசர் மெக்கருக்கு எடுக்கலாம், தப்பில்ல. எனக்கு என்னமோ டேஷிங் ஓபனர் போக மாட்டாங்கடா. பூரல் வந்து போன சீசன் டீசெண்டா விளையாண்டான். அதுக்கு முந்தின சீசன்லயும் 2 மேட்ச் 3 மேட்ச் கொடுத்தாங்க, டீசெண்டா விளையாண்டான். போதுன்ட்டு போயிடப்பாங்க. அவ கிடைச்சப்பா பவர் பிளேல அவனால முடிஞ்சதா அடிச்சுட்டு போறான்னு விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்து வர எல்லாமே ரிலையபிள் பிளேயர் உனக்கு. கேஎல் ராகுல், கருண் நாயர், நிதிஷ் ராணா எல்லாம் உனக்கு சாலிடா. ஆனா பாரு, நீ சொன்ன மாதிரி ஃபாரின் போலாம்டா. ஏன்னா வெறும் 2 ஃபாரின் தான். நம்ம பேசுனதுல 2 ஃபாரின் பிளேயர் தான் இருக்காங்க. எல்லாம் இந்தியன் தான். கிறிஸ்டியன் சப்ஸ் ஸ்டாக் மட்டும் தான். மேபி ஒரு ஃபாரின் ஓபனர் எடுக்கலாம், 2 ஃபாரின் ஓபனர் எடுக்கலாம். ஒரு ஓபனர் பேக்கப் கூட வச்சுட்டு, அது போக ஃபாரினர்ஸ் இவனுக்கு எடுக்கணும். 3 ஃபாரினர்ஸ் எடுக்கணும். இது போக என்ன ஃபாரினர்? இப்போதைக்கு சமீரா இருக்கான்னு வச்சுக்க. ஒரு இந்தியன் சீமர் நட்டு இருக்கான். ஆனா நட்டு ஃபிட்டா இருந்தானா ஓகே, இல்லன்னா அவனுக்கே ஒரு பேக்கப் வேணும். அக்ஷர் விப்ராஜ்க்கெல்லாம் வேண்டியது இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணணும். ஸ்லாட்ஸ் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணானுங்க போல. எடுத்து வச்சுக்குவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை மேபி மெயின் இது மேபி ஏதாவது நல்ல ஃபாரின் ஓபனர் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இவனுங்க இந்த ஓபனிங்ல 21 கோடி பண்ணி தான் லாஸ்ட் சீசன் போயிடுச்சு. 21 கோடி வச்சிருக்காங்க. ஓகே தான், போலாம். இவனுங்க ஓபனிங் செட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஓபனிங் ஆட. இவங்களும் நல்லா விளையாடுறாங்க. நல்லா விளையாண்டாங்க. போன சீசன் நல்லா தான் ஆடினாங்க. கடைசில ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் சரியில்லை. ஆமா, அந்த ஃபேஃப், ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு அந்த பொசிஷன்லாம் மாத்தி குழப்பிட்டாங்க. கேஎல் ராகுல் ஓபன் பண்ணிட்டா ஜெயிச்சிருவாங்க. இவங்க நல்லா விளையாடுவாங்க. அப்ப இந்த கருணும் ரிஸ்வி 2 பேருமே ஒழுங்கா விளையாடலன்னா அவங்களுக்கு ஒரு மேபி ஒரு இன்னொரு பேக்கப் வேணும் போறதுக்கு. ஆமா, அங்கதான் சார். ஆக்சுவலா ரிஸ்வி கடைசி 4-5 மேட்ச் ரிஸ்வி கொடுத்தாங்க. அவர் ரிஸ்வி நல்லா தான் விளையாண்டான். அங்க தீபக் கூட நல்லா போய் செட்டில் ஆவான். கரெக்டா அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு செட்டில் ஆவான் மிடில் ஆர்டருக்கு. தீபக் கூட எடுக்கலாம், தப்பில்ல.
ஆனா ஏதோ அவன் மேல ஏதோ பவுலிங் ஆக்ஷன் இது இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அவனை ஆல்ரவுண்டரா மேபி கன்சிடர் பண்ணாம பவுலிங் பேட்ஸ்மேனா கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, டிசி இதெல்லாம் ஒரு 2-3 ஸ்லாட் ஃபில் பண்ணாங்கன்னாவே அவனுங்களும் ஒரு நல்ல டீம். பேக்கப்ஸ் ஒழுங்கா எடுத்து ஓப்பனிங்கையும் 4th மட்டும் பார்த்தானுங்கன்னா ஒரு நல்ல டீம். சரி, அடுத்தது போலாம். ஆர்ஆர் அல்லா போல். ஆர்ஆர் சாம்சன் பொசிஷன் மட்டும்தான்டா வாய்டா இருக்கு. மத்தபடி ஓகே, ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி. நம்பர் 3 வந்து இப்ப ராணா இருந்தா கூட ஃபில் பண்ணிருப்பான். நிதிஷ் ராணா போயிட்டான். இப்ப அதுக்கு பதிலா அது ஒரு ஸ்லாட் இருக்கு. நம்பர் 4 வந்து பராக் எப்பவும் போல. நம்பர் 5 துரோ ஜூரோலு. 6 வந்து ஹெட்டி ஆடுவான்னு நினைக்கிறேன், ஹெட்மயர். நம்பர் 7 ஜடுபாய். 8 கரண். 8 தெரியல எனக்கு கரண் ஆடுவானான்ட்டு. 9, 10, 11 வேணா தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, ஆர்ச்சரு. அது ஒரு 11,000. இவனுங்களும் பாத்தீங்கன்னா ஆர்ச்சரும் ஹெட்டியும் மட்டும் தான் ஃபாரின் இருக்கானுங்க. நம்பர் 3 ஃபில் பண்ணும். மேபி ஒரு 7 or 8 ஆடுறவனு இது பண்ணலாம். டானவன் ஃபெரேரா இருக்கான்டா, அவனை ஆட விடலான்டா. அவன் மொரட்டே அடிப்பான்டா. ஆமா, ஆட விடலாம். டானவனை ஸ்லாட் பண்ணுவானா, டானவனை ஸ்லாட் பண்ணும். இல்லைன்னா சாம் கரனை ஸ்லாட் பண்ணு. சுபம் தூபே வந்து ஒரு பேக்கப். அவன் வந்து போன டைம் இந்த இதுல நல்லா தான் விளையாண்டான். அது பேர் என்னது, என்னமோ, அது என்ன பிளேயர்ரா, 12வது மேனா வருவானு. இன்ஃபேக்ட் அவன் தான் 2-3 மேட்ச் நல்லா தான் விளையாண்டான். நம்பர் 3 ஒன்னு எடுக்கணும். ஜட்டு ஸ்பின்னர் வந்து ஸ்பின்னர் வந்து ஜட்டு மட்டும் தான் இருக்கான். பவுலர் பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே, சந்தீப், ஆர்ச்சர் 3 பேர் இருக்காங்க. ஆர்ச்சருக்கு வேணும்னா பேக்கப்பா கூட நாண்ட்ரே பர்கர் இருக்கான். டெத் பவுலிங்கும் உனக்கு ஃபில் இன் ஆயிரும். தேஷ்பாண்டேவும் தேஷ்பாண்டே டெத் போடுறான். தேஷ்பாண்டே டெத் போட்டுட்டு இருக்கான். ஆர்ச்சர் ஆமா டெத் ஃபில் ஆயிடுச்சு. மேபி இன்னொரு ஸ்பின்னர் வேணுமோ? ஸ்பின்னர் இருக்கு, ரியான் பராக் இருக்காருல்ல, அவரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் போடுவாரு. டானவன் போடுவான். டானவன்லாம் விக்கெட் கிடைக்கலன்னா டானவன் தான் பவுலிங் கொடுப்பாங்க டெக்சாஸ் இதுல எல்லாம். இப்ப கூட இப்ப விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன்டா. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல என்னவோ விக்கெட் எடுத்திருந்தான். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா 4 ஓவர் போட்டுட்டா அவங்களுக்கு அது தாண்டி ஒரு ஸ்பின்னர் தேவைப்படாது. மேபி ஏதாவது ஒரு பேக்கப் ஸ்பின்னர் எடுத்து வச்சுட்டு நம்பர் 3 ஸ்லாட் தான் எனக்கு தெரியல. ஒருவேளை பராகியே மேல ஏற்றிருப்பாங்களோ. பராக் 3, ஜுரல் 4, ஹெட்டி 5 வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா ஜடேஜா வந்து எப்படி பினிஷிங் பண்றதுக்கு பதிலா ஜடேஜாவை 4 விட்டுறலாம்டா. பராக் 3 வச்சுக்கிட்டோ ஜடேஜா 4 விட்டா போன வருஷம் நல்லா விளாண்டா. 4ல அவர் போயிட்டு 40 பால் 60 ரன் அடிப்பாரு அவரு. அது தேவைப்படாது, வம்பா போயிடும் அவங்களுக்கு. ஆரம்பத்துல இருந்து அவங்களை அடிக்கணும். கடைசியில அவங்க மேட்ச் எல்லாம் பார்த்து வச்சுக்க, ஹெட் பிளேயர் மட்டும் இருப்பான், ஆப்போசிட் சைட்ல நிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இல்லாட்டி இந்த சுபம் துபே இருப்பான். அந்த பிளேஸ்க்கு தான் நீ வந்துட்டு ஜடேஜா பேட்டிங்கை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஆள் வந்து நம்பர் 3க்கோ அல்லது பினிஷிங் கூட ஓகேடா. ஜூரலும் பினிஷ் பண்ணுவான். கரண் நம்பர் 3 நம்பர் 4 ஆட வைக்கலாம். ஜூரல், ஹெட்டி இருக்கான், ஜடேஜா இருக்கான், டானவன் ஃபெரேரா இருக்கான். ஓகே தான், ஃபினிஷர்ஸ் இருக்கானுங்க. கரெக்ட்டா அத பிளேயிங் 11 அரேஞ்ச் ஆயி அவங்க ரோல் அடிக்கணும். ஃபாரினர் எடுக்க முடியாது ஜக்கோ. ஒரு ஃபாரின் ஸ்லாட் தான் இருக்கு அவங்களுக்கு. அத ஒரு இந்த சீமர்க் தான் எடுக்க முடியாது. மேபி அது சீமர்க் போய்க்கலாம். இந்தியன் ஸ்லாட்ல தான் வந்து இவனுங்க ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஆமா, ஒழுங்கா ஃபில் பண்ணானேன்னா ஆர்ஆர் நல்ல டீம் தான். இந்த ட்ரேட்ல உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆயிடுச்சு. ரெண்டு பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 பிளேயர்ஸ். இந்த ட்ரேட்ல நிதிஷ் ராணா கொடுக்காம வச்சிருந்தாங்கன்னா நம்பர் 3க்கு அருமையா சூட் ஆயிருப்பாங்க. ஆனா ஒன் டைமென்ஷனல் பிளேயர் மாதிரி தானே நிதிஷ் ராணா. அவனுக்கு ஒரு பேட்டர் மட்டும் தான். இப்ப நான் நினைச்சேன்னா நான் இங்க நம்பர் 3 எல்லாம் பேட்டிங் ஒழுங்கா ஆடினா போதும்டா. அவெல்லாம் பவுலிங் போடணும்னு அவசியம் இல்லடா. இல்ல, எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன் எனக்கு இல்ல, ஓபன் அப் ஆயிடுச்சு இல்ல. ஜட்டு இப்போ இருக்கிறதுல பவுலிங் தான் ஜட்டு, தேஷ்பாண்டே, சந்தீப், ஆர்ச்சர் 4 தான் போடுறாங்க. இன்னும் ஒரு பவுலர் அவுட் அண்ட் அவுட் பவுலர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? நான் பர்கர் ஆடுவான். பர்கர் ஆடுனா 5 ஆச்சு. ஆனா 4 பவுலர் வேணுமா? 4 பவுலர் தேவைப்படும். ஃபாஸ்ட் பவுலர் 4 ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அதான் சாம் கரன் வேற இருக்கான். சாம் கரன் உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டானுங்கிற.
ஆமா. அது பண்ணுவாங்க. ஸ்பின்னர் கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் எடுப்பாங்க. ஆனா இந்தியன் ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர்ஸ் கிடைக்கணுமே. 16 கோடி வச்சிருக்காங்க. இந்த வாய்டையெல்லாம் ஃபில் பண்ணிட்டானுங்கன்னா இதுவும் நல்ல டீம் தான் நல்ல ராஜஸ்தான். டீம் தான். எதுக்கு இவனுங்க ஹெட்மேயர் இவனுங்கெல்லாம் எடுக்கிறானுங்க? ஹெட்மேயர் எடுத்து அவ்வளோ கீழே ஆடணுமா ஹெட்மேயர்? ஹெட்டிய பினிஷரா மாத்திட்டாங்கடா. ஹெட்டிய முதல்ல அவனோட ரோல் எப்படி இருந்துச்சுன்னா, இல்ல அவர் இப்ப அவன் மாறிட்டான், அவனுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டான். முதல்ல என்ன பண்ண ஹெட்மேயர் நம்பர் 3 நம்பர் 4 வெஸ்ட் இண்டீஸ் ஆடுவான். இங்க ஐபிஎல்ல நம்பர் 3 நம்பர் 4 ஸ்லாட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் பிளேயர்ஸ் ஃபில் பண்ணிடுறானுங்க எல்லா இதுலயும். அதனால இவனுக்கு வாய்ப்பே கிடைக்காம இவன் ராஜஸ்தான்ல எடுத்து பினிஷர் ரோல் பண்ணி அதை நல்லா பண்ணான். எல்லா மேட்சும் டீசெண்டா பினிஷ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அரௌண்ட் த குளோப் ஆடுற லீக்ல எல்லாத்துலயுமே பினிஷிங் தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நல்ல ஸ்டார் பிளேயர். நான் கெயில் மாதிரிலாம் வருவான், பெரிய ஆடியே அடிக்கிறான் அப்படின்னு நினைச்சேன். நிக்லஸ் புரான் கெயில் மாதிரி வருவான்னு. பெருசா ஷைனே இங்க இவ்வளவு லோவா தான் ஆட வரானா? ஒன்னு அவன் வரும்போது மேட்ச் கைவிட்டு போயிருது மோஸ்ட்லி. அந்த மாதிரி அவனோட பினிஷிங்ல நம்ம பினிஷிங் பண்ணுவான். அவனையெல்லாம் வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல, ப்ரூவன் பினிஷர் தான். ஆனா அவன் பினிஷரை தாண்டி ஒரு மோதன பிளேயர்ல, பேட்டர்ல நிக்லஸ் புரான் மாதிரி. ஆமா ஆமா, அவன் பினிஷர் கிடையாது, அவன் நம்பர் 3 நிக்கிபி மாதிரி அவன் பிளேயர். நம்பர் 3 விட்டா காட்டு அடிச்சுட்டு இருந்தான். இப்ப ரோல் மாறிடுச்சு பாவம் பயமில்லை. ஓகே, தட்ஸ் ஆல் அபௌட். சரி ஓகே, அடுத்த டீம் போலாமா? பஞ்சாப் கிங்ஸ் போலாமா? பஞ்சாப் தான் எனக்கு இது எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியல. ஆனா வேலை செய்யுதுங்கிற மாதிரி ஒரு டீம். ஓ, அதான் பிரயன்ஸ் ஆரியா போன சீசன் அடிச்சதுனால நமக்கு அது நல்ல டீமா மாறிடுச்சு. பிரயன்ஸ் ஆரியாவும் பிரப்சிம்ரனும் ஓப்பனிங். ஐயர் நம்பர் 3 வருவான். நம்பர் 4 நஹல் வதேரா. நம்பர் 5 வந்து சஷாங்க். நம்பர் 6 ஸ்டாயினிஸ். நம்பர் 6 வந்து ஸ்டாயினிஸ். ஒருவேளை ஸ்டாயினிஸ் இல்லைன்னா ஒமர்சாய் ஆடலாம். அப்படியே நம்பர் 7 யான்சன் ஆடலாம். மிச்சோவன் ஒருத்தர் இருக்கான். அந்த 4 பேர் சேர்ந்து அந்த 2 ஸ்லாட்டை ஃபில் பண்ணிடுவானுங்க. அந்த 6-7க்கு ஸ்டாயினிஸ் இருக்கிற ஃபார்மை வச்சு பார்த்தா யான்சனுக்கு தான் மார்க்கோ யான்சனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்லாட்டு. இன்னொரு ஸ்லாட் வந்து ஸ்டாயினிஸ். நான் சொல்றேன் கேக்குதாடா? கேக்குது. ஓகே. இவனுங்க அப்புறம் யாருக்கு போவாங்க? யார் தேவை இவங்களுக்கு? இல்ல, ஸ்டாயினிஸ், உமர்சாய், யான்சன், ஓவன் 4 பேர்த்துல 2 பேர் ஆடுவானுங்களா? அப்புறம் அப்படியே அடுத்தது வந்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் இருக்கான், ஹர்ஷதீப் சிங் இருக்கான், சஹல் இருக்கான். 3ஆச்சு. போன வருஷம் லாக்கி ஃபர்கசனே ஸ்டார்டிங்ல நல்லா தான் போட்டான். இன்ஜுரி ஆனதுனாலதான் அப்புறம் கைல் ஜேமிசன் வர வேண்டியதா போச்சு. லாக்கி ஃபர்கசன் தான் மெயின் பவுலரா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். மேபி இப்ப லாக்கி ஃபர்கசனுக்கும் லாக்கி ஃபர்கசனுக்கும் பாட்லெட் வந்து பேக்கப் இருக்கான். இந்தியன் பவுலர் ஒருவேளை ஹர்ஷதீப் அல்லது ஏதோ ஒரு இந்தியன் பவுலர்ஸ்னாலும் யாஸ் தாக்கூர், வைசாக் விஜயகுமாரும் இருக்கானுங்க. அப்புறம் பேட்ஸ்மேன் தான் எனக்கு தெரிஞ்சு பேட்ஸ்மேன் தான் அவனுக்கு 2 பேக்கப் பேட்ஸ்மேன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ஒருத்தன், அந்த இந்த பையன் ஒருத்தன், மும்பைக்கார பையன் ஒருத்தன், ஸ்டெட்ஜேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவன இவனுக்கு எந்த ஸ்லாட் இருக்குதுன்னு எனக்கு தெரியலடா. எல்லா ஸ்லாட்டுக்கும் ஆள் இருக்காங்க. நம்பர் 8 ஒருத்தர் வேணும்டா, அந்த பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி இருக்காங்க ஆல்ரெடி. சொல்ல முடியாது. இது எத்தனை ஃபாரின் இருக்கானுங்க? லோக்கி 1, யான்சன் 2, ஸ்டாயினிஸ் 3னா இன்னொரு ஃபாரின் கூட அடிச்சிடலாம். ஃபாரின் வந்து இன்னும் 2 ஃபாரின் இருக்கு. வேணும் 2 இந்தியன் வேணும். 2 ஃபாரின் 2 இந்தியன் தான்டா. 11 கோடி தான் இருக்கு அவங்ககிட்ட. அதனால பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஸ்டாயினிஸ், உமர்சாய், யான்சன், ஓவன் அந்த 4 பேர்த்துல 3 பேர் ஆட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆட வச்சாங்கன்னாவே அதுவே 3 பினிஷர் இருக்காங்க. இதுக்கு போக சஷாங்க் சிங் இருக்காங்க. மொத்தம் 4 பினிஷர் ஆச்சு. ஒரு கன் ஸ்குவாட். மேபி எனக்கு ஒரு ஓபனர், இந்தியன் ஓபனர் வெங்கடேஷ் எடுக்கலாம். வெங்கடேஷ் எல்லாம் உங்களுக்கு கிடப்பானடா சார். 11 கோடி சப்போஸ் போறான் அப்படின்னா வேற ஏதாவது இந்தியன் அன்கேப்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிருத்திவிஷா, என் தலைவன் பிருத்திவிஷா அந்த மாதிரி
ஆளுங்க தான் இருக்காங்களே, பேட்ஸ்மேன் இருக்காங்களே, பிருத்விஷா இருக்கான், சர்ஃப்ராஸ் இருக்கான். சர்ஃப்ராஸ் சிஎஸ்கே தான் எடுக்கணும். எனக்கு லோவர் மிடில் ஆர்டர் அந்த ஃப்ளோட்டர் மாதிரி ஆட வச்சுக்கலாம் அவனெல்லாம். சரி, ஏன்னா இதுவும் நல்லா நல்ல டீம் தான். இவங்களும் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, நல்லா தான் ஆடுவாங்க. ஒரு ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் தான் பண்ண போறாங்க இவங்க. ஆமா, ஜாலியா இருக்கலாம் அவனுங்க, ஒரு வேலையும் இல்ல. பஞ்சாப், மும்பை அடுத்து யார் இருக்கா? எஸ்ஆர்ஹெச் இருக்கா? அடுத்து என்ன, எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் 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 யார் யார் ஓபன் பண்ணுவா? எஸ்ஆர்ஹெச் நல்ல டீம் தான். எஸ்ஆர்ஹெச் 25 கோடி வச்சிருக்காங்கடா. சரி, யார் யார் ஓபன் பண்ணுவா? இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மா. இல்ல ஹெட் அபிஷேக் தான். ஹெட்டும் அபிஷேக் தான். ஹெட் அபிஷேக், இஷாந்த் ஒன் டவுன். நம்பர் 2 வந்து சரி, நம்பர் 4 வந்து அனிகித் வருமான் போன மேட்ச் போன சீசனு. அப்புறம் அப்ப 5 வந்து கிளேசன், ஹென்ரி கிளேசன் ஆடுவான்னு நினைக்கிறேன் 5. நிதிஷ்குமார் ரெட்டி 4 ஆடலாம், கிளாசன் 5 ஆடலாம். ஆனா கரெக்ட் தான். ஆனா போன டைம் வந்து அனிகித் வர்மா வந்து அந்த பொசிஷன் ஆடணும். இப்ப அனிகித் வர்மா தூக்கி நம்பர் 6 போட்டா நிதிஷ்குமார் கூட பினிஷர் மாதிரி ஆடலாம். அனிகித் ஆடுவானான்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு ஒரு பினிஷர் வேண்டாம். நடுவுல பாத்தீங்கன்னா கமின்ஸ் மெண்டிஸ் இருக்கான், அப்புறம் கமிங்ஸ், ஹர்ஷல் பட்டேல். போன வருஷம் ஜீஷன் அன்சாரின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவன் ஸ்பின்னர், அவன் நல்லா போட்டான். ஈஷான் மலிங்கா அவன் தான். இவங்களுக்கு சொன்னாப்ல, இவங்கள்ட்டும் பாத்தீங்கன்னா பேக்கப் வந்து ஹர்ஷ் தூபேவும் உடாட்கட் தான் இருக்காங்க. இவங்களுக்கு சொன்னாப்ல நியூ பால் டெத் ஏதாவது இருக்காங்களா? கமிங்ஸ் இருக்கான், ஒரு டெத் பவுலர்னு வச்சுக்க. கமிங்ஸ் வந்து ஒரு டெத் இருக்காங்க. கமிங்ஸ் வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லும் போட்டுருவான்னு வச்சுக்க. ஒரு ஓவர் 2 ஓவர் போடுவான். எனக்கு அங்க அந்த நியூ பால் மூவ்மெண்ட் கொடுக்கிறது போடுற மாதிரி பவுலர், ரெண்டு பவுலர். மிடிலுக்கு கூட கமின்ஸ் மெண்டிஸ் அல்லது ஜீசன் அன்சாரி வச்சு பாத்துக்கலாம். நியூ பால் அவுட் அண்ட் அவுட் நியூ பால் பவுலர்ஸ் வேணும். ஆமா, ரெண்டு பேர் அவுட் அண்ட் அவுட் நியூ பால் பவுலர்ஸ் வேணும். அப்புறம் பிரைடன் கார்ஸ் இருக்கான், ஒரு ஆல்ரவுண்டர் ஷேப் வருவான். டாப் 5 ஓகே. நியூ பால் பவுலர்ஸும் ஒரு மிடில் ஓவர் ஹிட்டர் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா ஓகே, பரவாயில்ல. ஸ்பின்னர் கிடைச்சா எடுக்கலாம். ஆமா, ரெண்டு பிளேயர் இவங்க எடுத்துட்டு நல்ல பிளேயர், கன் பிளேயர் எடுத்துட்டாங்கன்னா ஸ்குவாட் செட் ஆயிரும். என்ன ஸ்பின்னர்னா இந்த வருஷம் ஜீசன் அன்சாரி பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ப்ராப்ளம் தான். அதனால அவனை நம்பியே போக கூடாது. இன்னொரு ஸ்பின்னர் எடுக்கணும். ஜெயந்த் யாதவ் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். ஜெயந்த் யாதவ் ஆனா குஜராத் ஸ்குவாட்ல இருக்கிறான். இருக்கானா அவன்? ஆமாண்டா, சாரிடா மறந்துட்டேன். குஜராத் ஸ்குவாட்ல இருக்கா. வேற ஏதாவது நல்ல 25 கோடி வச்சிருக்காங்க. ரெண்டு பிளேயருக்கு ஒரு 10 கோடிக்கு ஒரு நல்ல ஒரு நியூ பால் பிளேயர், ஸ்பின்னர் 2 கோடி, 10 கோடி போனாலும் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் 5 கோடிக்கு ஸ்லாட் ஃபில் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். பேக்கப்பும் இருக்காங்க பிரிட்டி மச். பேட்டிங் ஆர்டரும் உனக்கு ஃபிளெக்சிபிளா. பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணும்டா. பேட்டிங் கூட பிரச்சனை இல்ல, பவுலிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணும். இருக்காங்க கமிங்ஸ், சரி ஹர்ஷல் பட்டேலும் கமிங்ஸ் இருக்காங்க. அப்புறம் 3 பவுலருமே வந்து ஒரு பெரிய ப்ரோவன் கிடையாது. ஈஷான் மலிங்கா, ஜீசன் அன்சாரி, கமின்ஸ் மெண்டிஸ் தான் இருக்காங்க. அவனுக்கு 3 பேர்த்த நம்பி நிதிஷ்குமார் ரெட்டியுமே சும்மா ஒரு ஓவர் 2 ஓவர் தான் ஏமாத்தி போடுவான். பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். பவுலிங்க்கு இவங்க கூட பத்திரானாக்கு ஹார்டா போலாம். பத்திரானா போலாம். ஆமா, கன் பவுலர் பாசிபிலிட்டி சொல்றாங்க. என்ன வேணுமோ அவங்களுக்கு, என்ன தேவையோ அதுக்காக சொல்றேன். ஆமா, ஆனா ஓவர்சீஸ் ஸ்லாட்ல அது ஆமா. இப்ப இவங்களுக்கு ஓகே ஹெட் 1, கிளேசன் 2, ஆமா கமிங்ஸ் 3 ஆயிருது. இதோ கமிங்ஸே 3 பேர் கண்டிப்பா ஆடணும். கரெக்ட் தான். ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு போனானுங்கன்னா இவங்க இன்னொரு இந்தியன் ஆல்ரவுண்டர் வேணும் உங்களுக்கு. அது ஒரு பிரச்சனை ஆயிரும். அப்ப இவனுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான் பார்க்கணும். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவனுக்கு சொல்லணும். இல்லாட்டி உனத்கட்ட தான் பெர்மனன்ட் மெம்பர் ஆக்கணும் டீம்ல, ஸ்குவாட்ல. உனத்கட்டியும் ஆட விட்டானுங்கடா போன சீசன்ல ஆட விட்டாங்க நினைக்கிறேன். அவரை மட்டும் நியூ பால் பவுலர் மட்டும் ஒரு 3 ஓவர் போட்டு கொடுத்த முன்னாடி அந்த மாதிரி. இந்தியன் பவுலர்ஸ் யாரு? ஆகாஷ் தீப் இருக்கான், சிவம் அவிதா இருக்கான். கட்ட எடுத்து போட்டுக்கலாம். உனத்கட்ட மெயின் நியூ பால் பவுலர் ஆக்கணும்.
பண்ணுவாரு அது அவரு. போக சேத்தன் சிக்காரியா, குல்தீப் சென், உமேஷ் யாதவ் இவனுங்கதான் டாப் இதுல வர ஓரளவுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. மத்தவங்க யாரும் இல்ல. எடுத்துட்டு 10 ரன் எடுத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுடா பவுலர். இவனுக்கு டெத் சரி ஓகே, டெத் தான் கமிங் சார்சல் இருக்கானே போது கம்முனு நியூ பால் நல்லா போற மாதிரி வேணும். ஏன்னா நியூ பால்ல விட்டுட்டாங்கன்னா மேட்சே நவுந்து போயிருங்க. ஆமா, நியூ பால் ஸ்பின்னர் எடுக்கணும், நல்ல ஸ்பின்னர். நியூ பால் ஸ்பின்னர் எடுக்கணும். ஒரு மேபி ஒரு இந்தியன் பேக்கப் கீழ ஒருத்தன் பினிஷிங் சும்மா ஒரு டீசெண்டா பினிஷிங் பண்றான். ஹர்ஷ் தூபே ஓரளவுக்கு நல்லா போட்டான்னு நினைக்கிறேன். ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா எனக்கு தெரியல. ஹர்ஷ் தூபே பேட்டிங் பிரிட்டி மச் ஓகே, ஃபில்ட் அப் பைல்ட் அப். யார் வேணா ஆடலாம் அந்த மாதிரி தான். பேட்டிங்ல 5 பேர் இருக்காங்கடா. ஹெட், அபிஷேக், இஷான், கலேசன், நிதிஷ்குமார் 5 பேர் இருக்காங்க. ஒரு 5 பேர் இருக்காங்க. அதை தாண்டி போச்சு. அதுக்கப்புறம் யாரும் வந்து காப்பாத்துற மாதிரி எல்லாம் கிடையாது. சொன்ன மேபி காப்பாத்துறதுக்கும் ஒரு 2 பேர் எடுத்து வைக்கணும். சும்மா அந்த முதல்ல இவனுங்கெல்லாம் அந்த பேர் என்னது லக்னோல பொறுத்தன் சொன்னானே நீ கூட, அவன் ப்ரூவன் கிடையாதுன்னு சொன்னீங்க. அவன் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா SRH சும்மா நம்பர் 7 அந்த மாதிரி. அபினவ் மனோகரா? அப்துல் சமாத்? இல்ல அபினவ் மனோகர் சமாத் மாதிரி ஆளுகள் எடுக்கணும். அந்த மாதிரி ஆளுகள் எடுக்கணுங்கிற அந்த மாதிரி ஒருத்தர் ஓகே எடுத்து வைக்கணும். கமின்ஸ் எடுத்து வச்சாதான். அதை தாண்டி நீ பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் போகாது வாய்ப்பே இல்லை. உனக்கு பவுலிங் பெரிய ஹோல் இருக்கு. 8 ஓவர் உனக்கு போடுறதுக்கு ஆள் வேணும். 2 ஹோல் எடுக்கணும். ஆமா, 25 கோடி இருக்கு, போலாம்டா. ஏதாவது நல்ல பவுலர் பார்த்து எடுக்கலாம். அதான் அத 2 பிளேயர் கீ கரெக்ட்டா வச்சு. என்ன சிக்கலா போச்சுன்னா ஃபாரின் ஸ்லாட் இல்லாம போச்சு. இல்லனா ஃபாரின் பவுலர் கூட எடுக்கலாம். ஆமா, ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். எனக்கு எடுத்துட்டு நான் பிளேயிங் லெவல் ஆடுறதே கஷ்டமா போயிடும். அதனால கஷ்டம். போலாம், அவங்க நினைச்ச பிளேயர் ஓகே ஐன் பண்ணிட்டு போலாம், எடுக்கலாம். 10-15 கோடி புஷ் பண்ணி எடுக்கணும். அதை எடுத்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது. இவங்க அடிச்சா வெட்டு குத்துன்னு போயிருவாங்க, இல்லாட்டி மொத்தமா போயிருவாங்க. இவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா பவுலிங் பண்ணாதான் இது பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பாரு, கமின்ஸ் கசல் தவிர என்னடா மலிங்கா, கமின்ஸ் வெண்டிஸ் 3 பவுலர் இருக்காங்க. பேக்கப்பும் பெருசா இல்ல. இவனுக்கு 10 ஸ்லாட் இருக்குடா. 15 பேர் தான் இருக்காங்க. 8 இந்தியன் ஸ்லாட் இருக்கு, 2 ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. அது ஒரு பிரச்சனை. இல்லாட்டி 2 பெரிய பிளேயர் ஃபில் பண்றது வந்து நல்ல ஸ்லாட்டை ஃபில் பண்ணும். நல்ல ஓரளவுக்கு அந்த 10 ஸ்லாட்ல ஒரு 5 ஸ்லாட் நல்ல பிளேயர்ஸை ஃபில் பண்ணும். ஆமா, இவங்க வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணணும். ஆனா ஆக்ஷன் மத்தவனுக்கு ஏத்தி விட்டுட்டு மத்த வர பிளேயர் எடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணவனுங்க. ஏன்னா கஷ்டமாயிரும். கொல்கத்தா, சென்னை எடுத்துட்டா ஓகே. ஆனா எனக்கு ஃபில் பண்ற ஸ்லாட் கம்மி தான். நான் இருக்கிறத வச்சு நான் போயிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். பேக்கப்புக்கும் எனக்கு ஆள் இருக்கிறோம், அந்த மாதிரி தான் போயிடும். காசும் இருக்குது. இவங்ககிட்ட காசும் இல்ல, இருக்கிற பிளேயர் போயிட்டா எனக்கு காம்பினேஷன் செட் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்குவாங்க. அது ஒண்ணு இருக்கு. அது போடுவோம். அது நமக்கு ஒரு பிரிட்டி கிளியர் ஐடியா வந்துடும் இந்த டீம் போகும் போகாதுன்னு. வணக்கம். வணக்கம்.